வணக்கம். வணக்கம். வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. இப்போலாம் ஆளுக்கு ஆளு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறவங்க நல்ல செல்வ செழிப்போடு நல்லா இருக்கிறாங்க. வேற எந்த வேலையும் அவன் பார்க்கறதும் இல்லை. இதை ஏன் நீ என்கிட்ட சொல்ற? இதுல எதனா உள்ள அர்த்தம் இருக்கா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது எதுக்காக இந்த கேள்வியை கேட்குறீங்க? நான் பொதுவாக தான் கேட்டேன். What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? வேற யாரை கேட்கலாம்? நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேளுங்க, ஓபிஎஸ் அவர்களை பார்த்து கேளுங்க. அதை விட்டுட்டு அப்புறம் வாங்க, வேற யார? மோடி அவர்களை போய் பார்த்து கேளுங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? எங்ககிட்ட கேட்கிற கேள்வி கேளுங்க. இந்த கேள்வி எல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல போய் கேளுங்க. எனக்கும் கட்சி ஆரம்பிக்கணும் ஒரு ஆசை தான், அதனாலதான். ஏன்ப்பா உனக்கு இது கெட்ட பழக்கம்? சின்ன வயசுல இருந்தே அப்படியே ஊறிடுச்சு சார். அப்ப அதை ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்லு. ஆரம்பிங்க. நீங்க என்கிட்ட கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி கேட்டீங்கன்னா தெருவில் வந்துருவீங்க. குடும்பத்தை எப்படி நடத்துறீங்க? வருமானத்துக்கு என்ன பண்றீங்க? ஐயோ, சனியை கடவுட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. ஹலோ, எனக்கு சொந்தம் இல்லையா? எனக்கு உறவுகள் இல்லையா? யாருமே இல்லையா? நான் அனாதையா? சாரி, எனக்கு தெரியாது. சரி, பரவாயில்ல. லட்சக்கணக்கான கோடி கொள்ளையடிச்சவனை பார்த்து உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆளுமை இல்ல. கஷ்டப்பட்டுக்கிட்டு கடன் வாங்கி குடும்பத்தை நடத்திக்கிட்டு கட்சி நடத்திக்கிட்டு அதாவது அலுவலகத்துக்கோ வீட்டுக்கோ வாடகை கொடுக்க முடியாத அளவுல இருக்கிறவனுக்கிட்ட உங்களுக்கு எப்படி காசு வருதுன்னு கேட்டா ஏன் கோவம் வருது? இல்லப்பா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கை இப்படி நடக்குதான் செய்யும். ஐயா, இப்படி பொருளையை கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? நேர்மையானவனுகிட்ட கேள்வி கேட்டா அவன்கிட்ட கோபம் தான் வரும். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. தமிழ் தேசியம் இந்த மண்ணை ஒரு நாள் ஆளும். இப்ப ஆளுறதே தமிழ் தேசியம் தான். நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏப்பா அப்படி மல்லி கட்டிக்கிட்டு இருக்க? நான் சொல்றது கேளு. அப்படியா? திராவிடம் தான் அடிவேறு, தமிழ் தேசியம் வந்து அந்த மரத்துடைய கிளைகள். இதுதான் எங்களுக்கு அறிவை கத்து கொடுத்தது, அறிவியலை கத்து கொடுத்தது, தமிழை கத்து கொடுத்தது, உணர்வை கத்து கொடுத்ததுன்னா எவனாவது உட்கார்ந்து இருப்பான். அவன்கிட்ட போய் இந்த கதையை சொல்லுங்க. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. தாய்மொழி தமிழாக கொள்ளாத எவனும் இந்த மண்ணில் தமிழர் இல்ல. எப்படின்னா அவன் தாய் தகப்பன், அவன் பூர்வீகமாக அவன் தமிழன். இன்னும் சொல்ல போன தமிழ் குடிகளை, தமிழ் சாதிகளை கொண்டு எவனோ அவன் மட்டும்தான் தமிழர். தமிழ் சாதிகளை கொண்டு, தமிழ் சாதிகளை கொண்டு, தமிழ் சாதிகளை கொண்டு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. சாதி மத வேற்றுமை இருக்கக்கூடாது, தீண்டாமை இருக்கக்கூடாது, பெண்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க மறுபடியும் ரெட்ட வேஷம் போடல, சாதிக்கு வக்காலத்தோ ஜாதி மதத்துக்கு வக்காலத்தை வாங்கிட்டு ரெட்ட வேஷம் போட்டுக்கிட்டு குடின்னு சொல்லிட்டு குடியை கெடுக்கல. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? கட்சிகள் சாதி தீண்டாமை சாதி பாகுபாடு இருக்கக்கூடாது தெளிவா இருக்கிறாங்க. தமிழ் தேசியம் பேசக்கூடிய கௌதமனுக்கு அந்த தெளிவு இருக்கான்னு, சாதியை தூக்கிறதுக்கு துணிவு இருக்கான்னு கேட்கிறேன். சொல்றேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். தமிழர் குடிகளை, தமிழர்களை, தமிழ் சாதிகளை வன்மமின்றி, ஏற்றத்தாழ்வின்றி, உயர்வு தாழ்வின்றி. என்ன பாக்குற? உன்னதான்டா பாக்குறேன். பார்த்தது போதும். தமிழர் குடிகளை இணைத்து தமிழ் தேசியம் தமிழர் அதிகாரத்தை கைப்பற்றி தமிழனுக்கான உரிமை, ஆட்சி அதிகாரத்தை சுயேட்சை முறையில பங்கிட்டு எங்களுடைய நோக்கம். சாதி வேணும், இதை சுத்தி வச்சு பேசுறீங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நான் தெளிவா சொல்றேன். எங்கள் தமிழர் குடிகள் எல்லாம் சாதிகளாக, தமிழர் குடிகளாக வித்தியாசமின்றி, ஏற்றத்தாழ்வு இருந்து ஒரு தாய் மக்களாக வேறுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இவனுக்கு பெருமை என்பதே சாதி மதம். தமிழர்களுக்கு திட்டமிட்டு சாதி மத பற்று போதை ஊட்டப்பட்டிருக்கிறது. ஐயா பெரியார் சொல்லாங்கல்ல, சாராயம் கள்ளு சாராயம் குடிச்சவன் கூட படுத்து எந்திரிச்சா போத தெரிஞ்சிடும். ஆனால் ஒருவனுக்கு சாதி மத போதை ஏறினால் அவன் செத்தாலும் இறங்காது, சாகிற வரை இறங்காதா தெளிவாக தான். பட்டியலத்து சார்ந்த சமூக சார்ந்தவர் இருந்தா நீங்க இப்படி பேசுவீங்களா? நான் பேச மாட்டேங்க. நல்லா தானே போகிட்டு இருந்துச்சு. அவன் காலகாலமா இருக்காங்க தமிழ். இப்ப சாதி வேணும், நான் தான் தெளிவா சொல்லிட்டேங்க. நாங்கள் அரவணைத்து ஒன்று திரட்டி சாதியை வச்சுக்கிட்டு ஒன்னா சேர போறீங்க. ஐயோ,
உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. இப்ப மீதியா குடு இருக்கிற மீதி உசுரையும் புடுக்குறியே. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் ரெட்டின்னு பேர் வச்சுக்குவாரு, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் நாயர்னு பேர் வச்சுக்குவாரு. மாநிலத்துல இங்க இல்ல, ஏன் இல்ல? அப்ப நாங்க தெருவில் நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுதா? தமிழகத்துல அந்த இல்ல, ஏன் இல்ல? இது திராவிட மண்ணு. தமிழ்நாட்டுல வந்து பேருக்கு பின்னாடி போடுற ஜாதியை நம்ம ஒழிச்சிட்டோம். பல மாநிலங்கள்ல வந்து இன்னும் பேருக்கு பின்னாடி அவங்களுடைய அடையாளமா அவங்க ஜாதியை போடுற வழக்கம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அதை முற்றிலுமா ஒளியிலனா கூட ஒழிச்சிருக்கோம். திராவிட மன்னாரும் போக போக சாதி பேர் இல்ல. நான் சொல்றேன், இது வந்து தொல்காப்பியர் மண்ணு, இது வள்ளலார் மண்ணு, இது வள்ளுவர் மண்ணு, இது ஔவையார் மண்ணு, இது கரிகாலன் மண்ணு, இது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் மண்ணு. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. எந்த மன்னர்கள் சாதிக்கு எதிராக போராடினாங்க? எந்த மன்னர்கள் பெண்களை இருந்து வீதிக்கு கொண்டு வந்து போராடினாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். திராவிடத்தை தவிர ஒரு மன்னரை சொல்லுங்க. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு தமிழ்நாட்டுல சாதி கலவரம் நடக்குது. ஒரு மன்னரை சொல்லுங்க. இருங்க, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். சாதிய ஒழிப்போன்னு தானே 50 வருஷமா ஆண்டுகிட்டு இருக்கீங்க. ஒழிச்சுன்னு தான் இருக்கிறோம். எங்க ஒழிச்சிங்க? திராவிட கட்சி வரும்போது பிராமணர்கள் மட்டும்தான் கல்லூரியிலையும் வழக்கறிஞராகவும் அதிகப்படியா இருந்தாங்க. எல்லாம் இன்னைக்கு மாறி இருக்கு. பிராமணர்கள் தனி கிளாஸ், மற்றவங்க தனி கிளாஸ் இருந்துச்சு, பாகுபாடு இருந்துச்சு, பிரிவினை இருந்துச்சு, இதே மவுண்ட் ரோட்ல இருந்துச்சு, எல்லாம் களையப்பட்டிருக்கு. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க இருக்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, கம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. வன்மம் சாதி வெறிங்கிறது உங்களுக்குள்ள இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கு. இருக்குன்னா வச்சுங்க. நான் வச்சுக்கிறது, நான் சொல்றது நீ கேடுறா. படம் எடுத்தா தமிழனை ஹீரோவா போட மாட்டீங்க, ஒரு தமிழ் ஹீரோனியா போட மாட்டீங்க, வட மாநிலத்துக்கு ஹீரோவா போடுவீங்க, மற்ற மாநிலத்துக்கு ஹீரோனா ஹீரோவா போடுவீங்க. நல்லா இருக்கு. இப்படியா வந்து வெண்டத்துக்கு வேணாது ஒரு போக்க பார்த்தா எனக்கு ஒண்ணுக்குல இருந்து எல்லாம் வந்துரும் போல் இருக்கு. தமிழ் தேசியம், தமிழ் பேச உணர்வு பேசுது. ஆனா படம் எடுத்தா ஹீரோனி எல்லாம் வட மாநிலத்துக்காரங்க, ஹீரோ எல்லாம் மற்ற மாநிலத்துக்காரங்க. கேட்டா தமிழ் பேசுவீங்க. சரி, உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? தெரியலையப்பா. வார்த்தையில மட்டும் வாய்க்கு வாய் தமிழ் தமிழ் வர சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வேற வேலை காமிச்சிட்டு இருந்தா இல்ல சகோதரா வலிக்குது. நீ இங்க வந்துட்டு 1000 ரூபாய் ஆக்ட் கொடுக்கறியா? அழுதுருவேன், கொன்றுவேன், கொன்றுவேடா. போங்க சார், உங்க கெஸ்ட் வந்திருக்காங்க, போகடிங்க போகடிங்க. தமிழ் தேசியம்னா எனக்கு திராவிடம் வேணாம், இந்தியாவும் வேணாம், இந்தியும் வேணாம், இங்கிலீஷும் வேணாம், நான் தமிழ்னா வாழ்வேன், எனக்கு தமிழ்நாடு வேணும், தனிநாடு வேணும்னு பேசுறவன் தான் தமிழ் தேசியம். அப்படியா? உங்களால பேச முடியுமா? அப்படி நான் சொல்ல, மணியரசு சொன்னாரு. அப்படி எவன் ஒத்துக்கிறானோ அவன் தான் தமிழ் தேசியவாதி, அப்படி பேசாதவன் தமிழ் தேசியவாதி இல்லைன்னாரு. அவருடைய பார்வையை பார்க்கதான் நீங்க தமிழ் தேசியவாதி இல்ல. சாம்பார் ஆப் எனக்கு. ஒரு தாய் மக்களா ஒன்றுபட்டு இருக்காங்க. இதற்கும் அவங்க அந்த பிரிவினை அவங்க இல்ல. தயவுசெய்து அந்த விஷயத்தை விதைச்சு பிரிவினை பண்ணாதீங்க. காலம் முடிவு பண்ணிட்டோம், ஒரு இடத்துல நிறுத்துங்க. நன்றி, வணக்கம். மனுஷனாவீங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி. நன்றி அண்ணே, நமக்கு அரசியல் வேண்டாண்ணே, இது பஞ்சாயத்துரா. பஞ்சாயத்துக்கு குஞ்சா.